கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த நாளுடைய சமூகத்திலே நாம் உபவாசித்து கூடி வரும்படியாய் ஒரே துதிக்க ஸ்தோத்தரிக்க ஆராதிக்க தேவன் கிருபை செய்தபடினால் என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாட்களிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 19வது வசனம். மேத்யூ சாப்டர் 18 verse 19. எல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொண்டு போகிற எந்த காரியத்தை குறித்தாயிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அவர் அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உபவாச நாட்களிலே கர்த்தர் நமக்கு எது தேவை, நம்முடைய ஆவிக்குரிய ஆத்மாவுக்குரிய சரீரத்துக்குரிய வளர்ச்சிக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே விசேஷமாக நம்முடைய ஆவி ஆத்மா வளர்ச்சிக்கு இந்த நாட்களில் நமக்கு அதிகமாய் தேவைப்படுவது இன்னதென்பதை நாம் அறிந்து கொள்ள இந்த உபவாச நாட்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய சரீரத்தின் வளர்ச்சிக்கு நமக்கு என்ன தேவை என்று சொல்லி ஓரளவுக்கு நமக்கு தெரியும். ஆனால் நம்முடைய ஆவி ஆத்மா அது வளர்ச்சிக்கு, அது நாளுக்கு நாள் வளர்ந்து அதில் கனிகள் உண்டாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கனிகள் என்று சொன்னால் ஏதோ ஒரு மரத்திலே காய்க்கக்கூடிய அந்த கனிகள் என்பது அல்ல. கனிகள் என்பது நம்முடைய சுபாவத்திலே, மனுஷ சுபாவத்திலே தேவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துவது. எப்படி என்றால் யோவான் சொல்லுகின்றார், அவர் பெருக நான் சிறுக. யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சொல்லும் பொழுது அவர் சொன்னது இதுதான், அவர் என்னிலே பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். அப்படி என்றால் அவருடைய கிறிஸ்துவினுடைய அந்த கிரியைகள், அவருடைய சுபாவங்கள், அவருடைய குணாதிசயங்கள், அவருக்குள் இருக்கக்கூடிய அந்த கர்த்தத்துவங்கள், பரலோகத்தின் கிரியைகள், தெய்வத்தன்மைகள் எல்லாம் எனக்குள்ளே பெருக வேண்டும். எனக்குள்ளே நான் சிறுக வேண்டும் என்றால் மாம்சத்தின்படி இருக்கக்கூடிய, உலகத்தின்படி இருக்கக்கூடிய ஜென்ம சுபாவங்கள் அவைகள் என்ன செய்யணும்? சிறுக வேண்டும் என்றுதான் அதனுடைய பொருள். அவர் பெருக நான் சிறுக. அப்போது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் ஆத்மாவுக்குரிய ஜீவியத்திலும் நாம் பெருக வேண்டும் அல்லது வளர வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவனுடைய அந்த சுபாவங்கள், கிறிஸ்துவனுடைய அந்த கிரியைகள், கிறிஸ்துவனுடைய அந்த வார்த்தைகள், கிறிஸ்துவனுடைய அந்த தன்மைகள் ஆவியானவர் நமக்குள்ளே கொண்டு வந்து நமக்குள்ளே அந்த கிறிஸ்துவனுடைய கிரியைகளையும் நிறைவேற்றுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி செய்தால் மாத்திரமே நம்முடைய ஆவியிலும் ஆத்மாவிலும் நாம் வளர்ந்து கனி கொடுக்க முடியும். கனி கொடுப்பது என்றால் அவருடைய சுபாவத்தை, இயேசுவையே வெளிப்படுத்தக்கூடிய அந்த சுபாவம் நமக்குள்ளே கடந்து வரும். ஏனென்றால் நாம் நல்லா இருக்கிற மாதிரி இருப்போம், ஆனால் திடீர்னு நம்ம சுபாவம் எப்படி மாறும், எதனால் மாறும் நமக்கு தெரியாது. எல்லாருமே நல்லா இருக்கணும்னு தான் விரும்புகிறோம், நல்லவர்களாக இருக்கணும்னு தான் விரும்புகிறோம். ஆனால் சில சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்மை அறியாமல்
நாம் என்ன செய்கிறோம்? இடறி விடுகிறோம், தவறி விடுகிறோம். கிறிஸ்துவனுடைய சுபாவத்தை அல்லது கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியாதபடிக்கு ஒரு இக்கட்டான ஒரு கிரியையிலே நாம் சிக்கிக்கொள்ளுவோம். அப்போ இதற்கு தேவை என்ன? நம்முடைய ஆவிக்குரிய ஆத்மாவுக்குரிய வளர்ச்சிக்கு தேவையானது என்ன என்றால், இங்கே நாம் வாசித்த இந்த வசனத்திலே கர்த்தர் ஒரு வார்த்தையை அவர் உணர்த்துகிறார். உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். எங்கே? உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தார். இப்போ இந்த பூமியிலே இருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒரு சில காரியங்களிலே மட்டுமல்ல, எல்லா காரியங்களிலும், விசேஷமாக நம்முடைய ஆவிக்குரிய ஆத்மாவுக்குரிய காரியங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டுமா? ஒரு மனம் வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நாம் உபவாசித்து ஜெபிக்க வந்திருக்கிறோம். அப்போ இந்த உபவாசத்திலே நம்ம எல்லோருக்கும் என்ன இருக்க வேண்டும்? ஒரு காரியத்தை குறித்து ஜெபிக்கும் பொழுது ஒரு மனம், அந்த ஒரு காரியத்தை மாத்திரமே நினைத்து ஜெபிக்கக்கூடிய அந்த ஒரு மனம் நமக்கு இருக்க வேண்டும். இது ஜெபத்திலே மாத்திரமல்ல, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலும் இந்த ஒரு மனம் நமக்கு தேவைப்படுகிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்க காரியம் பாருங்கள், 2 பேர். இப்போ 2 பேர் என்று சொல்லும் பொழுது கணவன் மனைவியாக இருக்கலாம். ஒரு காரியத்தை குறித்து அவர்கள் ஒருமனப்பட்டால் தான் அந்த குடும்பத்தில் அந்த காரியத்தை என்ன செய்ய முடியும்? நிறைவேற்ற முடியும். இல்லை இப்படி இல்லை, அப்படி இல்லை, அப்படி என்று மாறு காரியங்கள், வேறு காரியங்களை சொல்லிக்கிட்டே இருந்தால் ஒரு காரியத்தை கணவன் மனைவியாய் சேர்ந்து நிறைவேற்ற முடியாது. 2 பேர் சகோதரர்களாய் இருக்கலாம், 2 பேர் சகோதரிகளாய் இருக்கலாம், 2 பேர் விசுவாசிகளாய் இருக்கலாம், 2 பேர் ஊழியக்காரர்களாக இருக்கலாம், அல்லது 2 பேர் விசுவாசியும் ஊழியர்களுமாய் இருக்கலாம், 2 பேர் மாமியார் மருமகளாக இருக்கலாம், 2 பேர், இப்படி நாம் சொல்லிக்கிட்டே போகலாம். யாராக இருந்தாலும் அவர்களுக்குள்ளே என்ன உண்டாகணுமா? ஒரு மனம். இந்த ஒரு மனம் நமக்குள்ளே அல்லது சபையிலே குடும்பத்திலே இல்லைன்னு சொன்னால், சில நேரத்தில் மற்ற யாரும் இல்லை, நமக்குள்ளவே ஒரு மனசு இருக்குது தெரியுமா? ஒரு மனசு தான் இருக்குல்ல, ஆனால் சில நேரத்தில் அது எப்படி இருக்கும்? 2 மனசாக இருக்கும். ஒன்று தான், ஒரு ஹார்ட் தான், ஒரு இருதயம் தான், ஒரு இருதயத்தில் இருக்கக்கூடிய சிந்தனைகள் தான். ஆனால் அது சில நேரத்தில் அந்த சிந்தனைகளும் கூட அந்த கிரியைகளும் கூட ஒன்றுக்கொன்று பொருந்தாததாய், நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாததாய் இருக்கும். ஒரு காரியத்தை நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், 2 மனசான்னு சொல்லுவாங்க. 2 மனசாக போனால் என்ன செய்ய முடியாது? காரியத்தை ஜெயமாக நடத்த முடியாது, அல்லது ஏதோ ஒரு காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளவும் முடியாது. ஒரே மனம் உள்ளவன் என்று சொல்லப்படுது. 2 மனசாக இருந்தால் நமக்குள்ளவே அந்த 2 மனம் காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால், நம்மால் ஒரு காரியத்தை ஜெயமாய் செய்ய முடியாது, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாது. அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடியதான அந்த மனமாக இருந்தாலும், அல்லது தோற்றத்தின்படி இருக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும், அல்லது நமக்கும் ஆவியானவருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு மனமாக இருந்தாலும், நமக்கும் இயேசுவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு மனமாக இருந்தாலும், நமக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு மனமாக இருந்தாலும், நமக்கும் அவருடைய வார்த்தைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மனமாக இருந்தாலும், நமக்கும் அவருடைய அபிஷேகத்திற்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு மனமாக இருந்தாலும், அது ஒரு மனமாக இல்லை என்று சொன்னால் நம்மால் எதையுமே ஜெயமாய் செய்து முடிக்க முடியாது, ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. அப்போ இன்றைக்கு இந்த உபவாச நாட்களிலே நமக்கு தேவை, முக்கியமாக நாம் ஜெபிக்க வேண்டியது ஒரு மனத்திற்காக.
ஒரு மனதற்காக நாம் செபிக்க வேண்டும். நாம் அழைத்திருக்கிறதான அருமையான அந்த ஊழியக்காரர் மிச்சல் பாஸ்டர் அவர்கள் கடந்த நாட்களிலே போன வாரத்தில் அவர் ஃபோன் பண்ணார். பாஸ்டர், நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனால் ஒன்னஸ் இல்லையே, அங்கே யாருக்குள்ளவும் இன்னும் இல்லை, ஒன்னஸ் ஒரு மனம் இல்லையே. அது எனக்கு ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார், காண்பிக்கிறார். நான் ஒன்றும் சொல்லவே இல்லை, நான் ஒன்றும் சொல்லலை, ஒரு வார்த்தையும் சொல்லலை. ஆமாம் இல்லைன்னு நான் ஒரு வார்த்தையும் சொல்லவே இல்லை. அவர் சொன்னால், பரவாயில்ல பாஸ்டர், எது இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், செபிக்கலாம். கர்த்தர் அந்த 2 நாள் கூட்டத்திலே பெரிய காரியங்களை செய்வார். நானும் கூட இப்போ கடந்த நாட்களில் நடந்த சம்பவங்களினாலே அதிகமாய் ஜெபத்தில் என்னால் தரித்திருக்க முடியவில்லை. இன்றைக்கு தான் காலையில் தான் கேட்டேன், ஆண்டவரே என்ன காரியம், இந்த 7 நாட்களும் எதை மையப்படுத்தி இந்த உபவாசத்தை நீங்கள் நடத்த போகிறீங்கன்னு கேட்கும்போது தான் அவர் சொன்ன அதே வார்த்தையை ஞாபகத்தில் கொண்டு வந்து, இதற்காக விசேஷமாய் ஜெபித்து ஜெயம் பெற வேண்டும் என்று அவர் சொன்ன இந்த வார்த்தைகளையும் இந்த வசனங்களையும் கூட நினைவுக்கு கொண்டு வந்தார். ஆகவே இன்றைக்கு நாம் சபையாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் காணப்பட்டாலும் நமக்குள்ளே இன்றைக்கு தேவை ஒன் மைண்ட், ஒரு மனம், ஒன்னஸ். அது இல்லைன்னு சொன்னால் நாம் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க முடியாது. அப்படியே ஆசீர்வாதம் இருந்தாலும் கூட அதை முழுமையாக நம்மால் பயன்படுத்த முடியாது. அப்போது இந்த ஒரு மனம் என்று சொல்லும் பொழுது இயேசு சொன்னார், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். அவர் சொல்கிறத நான் செய்கிறேன், அவர் காண்பிக்கிறத நான் நிறைவேற்றுறேன். அந்த ஒன்னஸ், அந்த டிஃப்ரெண்ட்டு இல்லை. நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று அவர் சொன்ன அந்த காரியங்களை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அவர் என்ன பேச சொல்லுகிறாரோ அதை தான் நான் பேசுகிறேன். அவர் என்ன கிரியை செய்ய சொல்லுகிறாரோ அதைத்தான் நான் செய்கிறேன். எதை எனக்கு அவர் காண்பிக்கிறாரோ அதை நான் செய்கிறேன். ஒரு அற்புதம் செய்வதாக இருந்தாலும், ஒரு அதிசயம் செய்வதாக இருந்தாலும், ஒரு வார்த்தையை வெளிப்படுத்துவதாக இருந்தாலும் அவர் சொல்கிறார், நான் சுயமாய் ஒன்றும் செய்யலை, நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கோம், அவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் செய்கிறேன். அதற்கு நான் மிஞ்சி நான் எதையும் செய்யலை. அதே போல தான் இன்றைக்கு ஆவியானவரும் கூட இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காரோ அதையெல்லாம் இந்த பூமியில் நமக்கு நினைவுபடுத்தி கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை நடத்தி கிறிஸ்துவுக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக தான் அவரும் இவரும் எப்படி இருக்காங்க, ஒரு மனதோடு. இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், நான் சுயமாக ஏதாவது செய்ய போகிறேன் அப்படின்னு ஆவியானவரும் சொல்லலை, இயேசுவும் சொல்லலை. தேவன், பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் இவர்கள் எல்லோருமே ஒன்றுக்குள் ஒன்றாக ஒரே கிரியைகளை அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்களை பிரித்து பார்க்கும்பொழுது தனித்தனியாய் நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர்களை நாம் சேர்த்து பார்க்கும்பொழுது எப்படி இருக்கிறாங்க, தனித்தனியாக இல்லை, ஒருவராய் இருக்கிறார்கள். இதுதான் அந்த ஒரு மனதிற்கான ஒரு உயர்ந்த உன்னதமான ஒரு கோட்பாடு. அவங்கள பிதாவாய் பார்க்கும் பொழுதும் குமாரனாய் பார்க்கும் பொழுதும் பரிசுத்த ஆவியானவரை பார்க்கும் பொழுதும் தனித்தனியாய் காணப்பட்டால் அந்த கிரியைகளை பார்த்தால் எப்படி இருக்கும், ஒன்றாகத்தான் இருக்கும். கிரியைகளை பார்த்தால் ஒன்றாகத்தான் இருக்கும். அல்லது 3 கடவுள்களா என்றெல்லாம் சில பேர் நினைப்பார்கள். அப்படியெல்லாம் இல்லை. நமக்குள்ளே எப்படி ஆவி ஆத்மா சரீரம் இருக்கிறதோ அதே போல் அவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் சில நேரத்தில் நம்முடைய ஆவி நமக்கு கட்டுப்படாது, நம்முடைய ஆத்மாவும் நமக்கு கட்டுப்படாது, சில நம்முடைய சரீரமே நமக்கு கட்டுப்படாது, நம்முடைய நினைவுகள் நமக்கு கட்டுப்படாது, நம்முடைய செயல்கள் நமக்கு கட்டுப்படாது. நம்ம இருதயத்தில் நல்லது தான், அப்படி பேசக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் சூழ்நிலை வரும்போது நம்ம என்ன செய்வோம், மனம் பதறி பேசுவோம். இதை செய்யக்கூடாதுன்னு பார்ப்போம், அதை தான் நம்ம மறுபடியும் நம்ம செய்துக்கிட்டுருவோம். அப்போது சில காரியங்கள் ஒன்றுக்கொன்று விரோதமாகவே
அல்லது அந்த ஒரு மனம் இல்லாமலேயே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதைத்தான் பவுல் சொல்லுகிறார், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த பாவ சரீரத்திலேருந்து யார் என்னை விடுவிக்கக்கூடும்? ஏன்னா நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் அதை தான் என்ன செய்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ இன்றைக்கு நமக்கு தேவை இந்த ஒரு மனம். எல்லா காரியத்திலும், அது ஜெபமாக இருந்தாலும், ஆராதனையாக இருந்தாலும், அல்லது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய விசேஷங்களாக இருந்தாலும், அது நல்லதோ அல்லது கெட்டதோ, எந்த விசேஷங்களாக இருந்தாலும், எந்த காரியமாக இருந்தாலும், நாம் செயல்படுத்தக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், பேசக்கூடியதான எந்த காரியங்களாக இருந்தாலும், நாம் ஒரு மனம் படாமல் காரியங்களை செய்யும் பொழுது அது நமக்கு வாய்க்காது என்பதை இந்த நாட்களில் நாம் உணர்ந்து, எப்படியெல்லாம் நாம் ஒரு மனமாக இருக்க வேண்டும் என்று அவர் நமக்கு இந்த நாட்களிலே சொல்லிக் கொடுக்கின்றாரோ, அதற்கு ஒத்தபடி நாம் என்ன செய்யணும்? கிரியை செய்யும் பொழுது, அதற்கு ஒத்தபடி அவரோடு கூட நாம் இணைந்து கொள்ளும் பொழுது, அவர் சொல்லக்கூடியதான ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி நாம் நடக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சபையிலேயே, நம் மூலமாக நம்முடைய தேசத்திலேயும் கூட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் காண முடியும். ஆமென். ஆகவே நாம் கூடி வந்திருக்கிறோம் என்று சொன்னால், அந்த கூடி வருதலை நாம் சரியாய் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எந்த காரியமாக அவர் சொல்கிற அந்த வார்த்தையை பாருங்கள், தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும், அதுதான் இதுக்கு மாத்திரம்தான் நீங்கள் ஒரு மனம் பண்ணணும், இதுக்கெல்லாம் ஒரு மனம், எந்த காரியமாக இருந்தாலும், வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியமாக இருந்தாலும், அல்லது நீங்கள் ஜெபிக்க போகிற எந்த காரியமாக இருந்தாலும், அல்லது அவரிடத்துல நீங்கள் கேட்க போகிற எந்த காரியமாக இருந்தாலும், பூமியிலே நாம் என்ன செய்யணுமா? ஒருமனப்பட்டிருந்தால் மட்டுமே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி ஒருமனப்பட்டு இருந்தால், என் பிதாவினால் அவர்களுக்கு உண்டாக்குவேன் உண்டாகும் என்று அவர் சொல்லுகிறார். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். அப்போ இந்த ஒரு மனம் என்பது, இப்போ நாம் பார்க்குறோம், இயேசு ஒரு இடத்துல ஜெபிக்கிறார். கடைசியாக அவர் எங்கே ஜெபம் பண்ணார்? கடைசியாக அவர் ஜெபம் பண்ண இடம் எங்கே? சீனாய் மலையா? இயேசு அங்கேயா ஜெபம் பண்ணார்? கெத்செமனே தோட்டத்தில் அவர் கடைசியாக அந்த இரவிலே அவர் ஜெபித்தார். என்ன ஜெபித்தார் அவர்? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கக்கூடும் என்றால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பம் அப்படின்னும் பொழுது, பிதாவிடத்தில் அவர் சொல்லக்கூடிய காரியம், இந்த விஷயத்தில் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் காணப்படவில்லை. ஏன்னா பிதாவின் சித்தம் வேறு, பிதாவினுடைய விருப்பம் வேறு, கிறிஸ்துவனுடைய விருப்பம் வேறு. ஆனால் அதற்கு அவர் ஒப்பு கொடுக்கலையான்னு பார்த்தா ஒப்பு கொடுத்தார். ஆனால் தன்னுடைய விருப்பத்தையும் அவர் சொல்லுகிறார். என்ன சொல்றார்? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடும் என்றால் நீங்கும்படி செய்யும். அது இயேசுவனுடைய விருப்பம், மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனாகி கிறிஸ்துவனுடைய விருப்பம். சொல்லிட்டு, ஆனாலும் என் விருப்பம் அல்ல, உங்கள் விருப்பம். இப்போ என்ன செய்கிறார்? தன்னுடைய விருப்பத்தையும் வெளிப்படுத்துகிறார், அதே நேரத்தில் அவருடைய விருப்பத்திற்கும் அவர் ஒப்பு கொடுத்து அங்கே ஒருமனப்படுகிறார். முதல்ல அந்த ஜெபத்தை பார்க்கும்போது ஒருமனப்படாததை போல இருக்கும். ஆனால் பிற்பாடு அவர் ஒருமனப்படுகிறார். ஒருமனப்பட்ட பிற்பாடு தான் அந்த சிலுவையிலே அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி நமக்கெல்லாம் ரட்சிப்பை கொடுத்தார். அப்போது ஜெபத்திலும் கூட நம்முடைய விருப்பத்தை தெரிவிக்கலாம், ஆனாலும் அதைத்தான் நிறைவேற்றி ஆகணும்னு சொல்லிட்டு, ஏன்னா சிலது நமக்கு தெரியாது, நன்மையாக தீமையாக நமக்கு தெரியாது. நம்ம ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தில் கூட சில விஷயங்களை நம்ம கேட்கும் பாருங்க, அது நமக்கு நன்மையாக தீமையான்னு தெரியாது. ஏதோ அந்த நேரத்துக்கு உடனே சொல்லுவாங்கள்ல, பொங்குற பானையில் கொஞ்சம் என்ன செய்யணும், தண்ணியை ஊற்றியோ இல்லை தீயை குறைச்சோ அதை அமர்த்தணும், அதுதான் நமக்கு தெரியும். பால் பொங்குதுன்னா உடனே என்ன செய்வோம், ஒன்று தீயை குறைப்போம், இல்லைன்னா கொஞ்சம் தண்ணியை தெளிப்போம், ஏதோ ஒன்று நம்ம செய்வோம் அந்த நேரத்துக்கு தான். ஆனால் தேவன் அப்படி அல்ல. ஒரு காரியத்தை நமக்காக அவர் செய்ய நினைக்கும் பொழுது
அது லைஃப் லாங்னு சொன்னால் தலைமுறைகளை கடந்து நிற்கக்கூடிய ஆசீர்வாதம் அது. நாம் கேட்பதெல்லாம் உடனே இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, அடுத்த வருஷம், ஏதோ ஒரு அப்படி தான் நம்ம கேட்போம். ஆனால் தேவனோ நம்முடைய நித்தியத்திற்கு நம்ம எவ்விதமாக இவைகளெல்லாம் சேர்த்து நித்தியத்திற்கு எப்படி நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரலாம் என்பதைத்தான் அவர் யோசித்து செயல்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். இப்போ இயேசு தன்னுடைய விருப்பத்தை அங்கே சொல்கிறாரு, ஜெபிக்கிறாரு, சொல்லிவிட்டு இது இல்லை உம்முடைய விருப்பம் நிறைவேற்றட்டும்னு சொல்கிறாரு. இப்போ இயேசுவின் விருப்பத்தை நிறைவேற்றிருந்தால் அவர் சிலுவையை சுமக்காமல் சரி போப்பா அப்படின்னு இயேசு எக்ஸ்கியூஸ் கொடுத்துருந்தா தேவன், இன்றைக்கி நீங்களும் நான் இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்க முடியாது. இப்படி தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்து கொண்டு இருக்க முடியாது. நமக்கு பாவ விமோச்சனமே கிடச்சிருக்கா. ஆனால் அவருக்குள்ளே நிறைவேற்ற வேண்டியது என்னதென்பதை தேவன் அறிந்திருந்தார். ஆகவே அதை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் அறிந்திருந்தார். இயேசுவுக்கும் அது தெரியும். ஆனால் அவருடைய அந்த வியூலேருந்து நம்ம பார்க்கும் பொழுது, இப்போது அவருடைய சரீரத்திலே, அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே ஏற்படக்கூடியதான அந்த காரியங்கள் அவருக்கும் பிதாவுக்கும் ஒரு பெரிய ஒரு திரையை உண்டு பண்ணிவிடும். பிதாவினுடைய முகம் மறைக்கப்படும், பிதாவினுடைய அந்த பிரசன்னம் அவரை விட்டு விலகிவிடும். எல்லாமே ஏன்னா எல்லாருடைய பாவத்தையும் அவர் சுமந்து தீர்க்க போகிற அந்த சூழ்நிலையிலே அவர் ஒரு பாவியாய் அந்த இடத்துல மாறிவிடுகிறார். ஒரு பாவியாய் அந்த இடத்துல மாறும் பொழுது பிதாவுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு துண்டிக்கப்படும். ஆகவே தான் அவர் சொல்கிறார், அப்படி துண்டிக்க அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க? ஒற்றுமையாக ஒரு மனதோடு கூட செயல்பட்டுக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு இந்த பாவ காரியத்தினால் அந்த ஒன்னஸ் விலகி, அந்த கிரியைகளெல்லாம் விலகி, இப்போ பெரிய ஒரு பிரிவினை, பிதாவினுடைய முகம் மறைக்கப்பட போகிறது என்பதை நினைத்ததினால்தான் அவர் அந்த இடத்துல அப்படி ஜெபிக்கிறார். என் விருப்பம் கொஞ்ச நேரம் கூட விட்டு நான் என்ன செய்யக்கூடாது, பெரியவன் கூடாது, உமக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒன்றை செய்ய கொஞ்ச நேரம் கூட என்ன ஆகக்கூடாது, மாறவே கூடாது என்ற அந்த ஒரு காரியத்தில் அவர் அப்படி ஜெபிக்கிறார். ஆனால் பிதாவுடைய சித்தம் என்ன? இப்படி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தி எல்லாருடைய அந்த பாவத்திற்கு பரிகாரமாக அவரை பலியாக்கி ரத்தம் சிந்த வைத்து, அந்த இரத்தத்தின் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நமக்கு கொடுத்து நம்ம எல்லோரையும் ரட்சிக்க வேண்டும் என்று தான் பிதா நினைத்தார். அந்த 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 சிந்தனைகள், அந்த கிரியைகளும், அந்த எண்ணங்களும் எல்லாம் இயேசுவுக்கும் தெரியும். ஆகவே தான் தன்னுடைய விருப்பத்தையும் சொல்லி பிற்பாடு அவரோடு கூட அவருடைய விருப்பத்திற்கு தன்னை இணைத்து கொள்ளுகிறார், ஒப்பு கொடுக்கிறார். அந்த ஒரு மனம் அங்கே வரும் பொழுது ரட்சிப்பு உண்டாகுது. ஆமென். பாடுகள் உண்டு, பாடுகள் இருந்தது. ஆனால் அந்த பாடுகள் எல்லாம் கொஞ்ச காலம். அந்த பாடுகள் வந்தது, அதனால் மரணமும் வந்தது. ஆனால் அவர் மரித்தவராக இல்லை. மறுபடியும் என்ன செய்துட்டார்? தேவன் அவரை எழுப்பிட்டார். அதே போல தான் நாமும் கூட அந்த ஒரு மனதை சில நேரத்தில் நாம் நிறைவேற்றுவதற்கு சில நேரத்தில் பாடுகள் கடந்து வரும், பிரச்சனைகள் கடந்து வரும். ஆனால் அந்த ஒரு மனதை நாம் கட்டி காப்பதற்கு, அந்த ஒன்மனோட கூட காரியங்களை செய்வதற்கு நாம் ஒப்பு கொடுத்து அதிலே நாம் உறுதியாக இருக்கும் பொழுது அந்த பாடுகள் நம்மை விட்டு விலகி போகும். நாம் விலகி போக மாட்டோம். தேவன் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஜெயத்தை தருவார். நம் மூலமாய் மற்றவர்களுக்கும் ஜெயத்தையும் ரட்சிப்பையும் ஆசீர்வாதத்தையும் அவர் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அப்போ எந்த காரியமாக இருந்தாலும் பூமியில் நாம் இருக்கும் வரையிலும் நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் நாம் ஒரு மனதோடு கூட செயல்பட வேண்டும். இப்போ நம்ம ஜெபிக்க வந்திருக்கோம். இந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆவியான அவருடைய ஆலோசனை கொடுத்துருக்கிறார். இப்போ இந்த நேரத்தில் ஆவியானவரோடு நாம் இணைந்து கொள்வது தான் அந்த ஒரு மனம். அதை விட்டுட்டு நம்ம வேறு எதையாவது சிந்தித்து கொண்டு, வேறு எதையாவது செய்துக்கிட்டு, வேறு எதையாவது படிச்சுக்கிட்டு, இந்த நேரத்தில் தான் மும்மரமாக அவருடைய ஆலோசனை கேட்கக்கூடிய நேரத்தில் சில பேர் மும்மரமாக என்ன செய்வாங்க? பைபிள் படிப்பாங்க. அப்போ தான் தனியாக உட்காந்து, வீட்டிலலாம் நேரமே இருக்காதுன்ற மாதிரி செய்வாங்க. அப்போ தான் வேறு எங்கேயோ யோசனை இருக்கும். பக்கத்தில் இருக்கவங்கிட்ட ஏதாவது பழக்கம் பேசுவாங்க. இப்போ நிறைய காரியங்கள் இப்படிய ஆவியானவர் சில நேரத்தில் பேசி கொண்டிருக்கும் பொழுது கூட சில பேர் தவறான சில காரியங்களை செய்து கொண்டு இருப்பார். அவருடைய சிந்தனைகளும் அவருடைய கிரியைகளும் தேவனோடும் ஆவியானவரோடும் என்ன செய்யலை?
ஒருமனப்படலை. பிரசங்க நேரத்தில் ஆவியானவர் பேசும் பொழுது அந்த ஆவியானவரோடு நாம் ஒருமித்து இருந்தால்தான், அந்த ஒருமனப்பட்டால் தான், அந்த வார்த்தையோடு ஒருமனப்பட்டால் தான், அந்த வசனத்தோடு ஒருமனப்பட்டால் தான் அதிலிருந்து வரக்கூடியதான் ஆசீர்வாதத்தை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா 1 மணி நேரம் நம்ம உட்காந்து, இல்லை 2 மணி நேரம் உட்காந்து நம்ம பிரசங்கத்தை கேட்டாலும் பேசுகிற ஆவியானவரோடும் அந்த வார்த்தையோடும் வசனத்தோடும், அல்லது யார் மூலமாய் ஆவியானவர் பேசுகிறாரோ அந்த ஊழியரோடும் கூட நாம் ஒருமனப்படாது இருந்தால் 2 மணி நேரம் இல்லை 6 மணி நேரம் 10 மணி நேரம் உட்காந்து நம்ம பிரசங்கத்தை கேட்டாலும் அதனால் நமக்கு ஒரு பயனும் ஏற்படாது. ஒரு பயனும் ஏற்படாது. அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் தேவனோடு ஒரே மனதோடு கூட நாம் செயல்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் குடும்பத்திலே ஒரே மனதோடு நாம் ஒவ்வொருவரோடும் நாம் செயல்பட ஒவ்வொருவரும் அதற்கு தங்களை இணைத்து கொள்ள வேண்டும். நான் வடக்கே போனால் நான் தெற்கே போவேன்னு சொல்லக்கூடாது. நான் தெற்கே போனால் நான் வடக்கே போவேன்னு சொல்லக்கூடாது. சில நேரத்தில் சிந்தனைகளும் அப்படி தான் இருக்கும். ஒரு காரியத்தை சொல்லும்போது சட்டுன்னு சில பேர் நடுவில் அது என்ன ஏதுன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாலே என் நடுவில் பேசிடுவாங்க. இல்லை அப்படி இல்லைன்னுடுவாங்க. இல்லை எப்படி செய்யக்கூடாதுன்னுவாங்க. என்ன சொல்ல வராங்கன்னு முழுமையாக கேட்குறதுக்கு முன்னாலேயே சில பேர் என்ன செய்வாங்க, அப்போ அங்கே என்ன ஆகுதாங்க, ஒரு மனம் கெட்டு போகிறது. ஒரு மனம் கெட்டு போகிறது. அப்போ காரியங்கள் நிறைவேறுவதும் கூட நின்று விடுகிறது. ஆசீர்வாதங்கள் வருவதும் கூட தடைப்பட்டு போகிறது. அநேக வேளைகளில் நமக்கு வர வேண்டியதான ஆசீர்வாதங்கள் தடைப்படுவதற்கு காரணம் நாம் ஒருமனப்படாமல் இருப்பது தான். அப்போ இந்த ஒரு மனம் என்பது நமக்கு இன்றைக்கு முக்கியமான தேவையான ஒன்றாக இருக்கிறது. அப்போ முக்கியமான தேவையான ஒன்றாக இருக்கிறபடினாலே முதலாவது நாம் இன்றைக்கு நாம் உபவாசித்து நாம் வந்திருக்கிறோம். இப்போ ஜெபத்திலே நமக்கு என்ன இருக்கணும், ஒரு மனம் இருக்கணும். அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஒன்று 14 நாம் வாசிக்கும் பொழுது ஆக்ஸ் 1:14 அப்போஸ்தலர் 1:14 அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். எதில் தரித்திருந்தாங்க? ஜெபத்திலும் வேண்டுதலிலும் ஒருமனப்பட்டு தரித்திருந்தார்கள். ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார். அப்போ ஜெபிக்க வருகிறோம், உபவாசித்து வருகிறோம், வேண்டிக் கொள்ள வருகிறோம், விண்ணப்பங்களை ஏறெடுக்க வருகிறோம். அது வீட்டில் இருந்தாலும் சரி, ஜெப நேரத்தில் அல்லது குடும்ப ஜெபமாக இருந்தாலும் சரி, தனி ஜெபமாக இருந்தாலும் சரி, சபையோடு நாம் சேர்ந்து செய்கிற ஜெபமாக இருந்தாலும் சரி, உபவாச ஜெபமாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன செய்யணும், அந்த நேரத்தில் எந்த நோக்கத்திற்காக நாம் கூடி வந்திருக்கிறோம், எந்த நோக்கத்திற்காக, எந்த காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் என்பதை அறிந்து என்ன செய்யணும், அந்த விஷயத்தில் நாம் எல்லாரும் என்ன செய்யணும், ஒவ்வொருவரும் ஒருமனப்பட வேண்டும். அப்படி ஒருமனப்பட்டால்தான் மேற்கொண்டு என்ன காரியங்கள் எல்லாம் நமக்குள்ளே நிறைவேற வேண்டும் என்று தேவன் பிளான் பண்ணி வைத்திருக்கிறாரோ அது நடக்கும். இப்போ இவங்க எல்லாம் கூடி வந்தாங்க, கூடி வந்து ஜெபிக்கிறாங்க, கூடி வந்து ஜெபிக்கிறாங்க. இயேசுவினுடைய சீஷர்கள் மொத்தம் எத்தனை பேர்? 12 பேர். அதில் ஒருத்தன் காட்டி கொடுத்து 4 கொண்டு இறந்து விட்டான். இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? 11 பேர் இருக்காங்க. ஆனால் இயேசுவினுடைய சீஷர்கள் 12 பேர், ஒருவன் போய்விட்டான். ஆகவே இவங்க எல்லாம் நினைக்கிறாங்க, அந்த ஒரு இடத்தை மறுபடியும் யாராவது ஒருத்தர் என்ன செய்யணும், ஃபில் பண்ணணும். அந்த ஒரு இடத்தை மறுபடியும் யாராவது ஒருத்தர் ஃபில் பண்ணணும். அப்போ யாரை சேர்த்து கொள்ளலாம் என்று சொல்லி எல்லோரும் ஒன்று கூடி ஜெபிக்கிறார்கள். அதற்கு கீழே இருக்கிறதான வசனங்களை எல்லாம் நம்ம வாசித்து பார்த்தால் நமக்கு தெரியும். பாருங்களேன், 22வது வசனத்திலிருந்து, அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களிலெல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன்
அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றான். அப்போது அவர்கள் யுஸ்து என்று மறுநாமமுள்ள பர்சபா எனப்பட்ட யோசேப்பும் மத்தியாவும் ஆகிய 2 பேரையும் நிறுத்தி அவங்க ஜெபிக்கிறாங்க. இப்போ 2 பேரை நிறுத்துறாங்க. யார் யாரே? பர்சபா எனப்பட்ட யோசேப்பையும் மத்தியாவையும். எதற்காக நிறுத்துகிறாங்க? அந்த 12 சீஷர்களே ஒருத்தன் குறைஞ்சிட்டான். ஆகவே அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு. எதுக்கு அந்த இடத்த ஃபில் பண்ணுறாங்க? எதுக்கு அந்த இடத்துல ஒருத்தரை கொண்டு வராங்கன்னு பார்த்தா, அதாவது அவர் சொல்கிறாரு, அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களிலெல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷரில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும். எதற்காக இந்த சீஷனை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதை குறித்து இந்த 11 பேருக்கும் தெரியும். அதே போல இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் கூட இருந்த இன்னும் அநேக பேர் இருந்தாங்க இல்லையா? அப்படி இயேசு கிறிஸ்துவை அறிந்து இப்போது அவர் சிலுவையில் அறையப்பட்டு கல்லறையில் வைக்கப்பட்டு மறுபடியும் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்ததை எல்லாம் அறிந்திருந்து அதை விசுவாசிக்கிற, அதை சாட்சியாய் சொல்லுவதற்கு ஏற்ற, அதை சாட்சியாய் வெளிப்படுத்துவதற்கு மனமுள்ள, அந்த சாட்சியை தைரியத்தோடு சொல்வதற்கு சீஷர்களோடு சொல்லுவதற்கு அப்படிப்பட்ட ஒரு நபரைத்தான் தேர்ந்தெடுக்க இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க? ஒருமனப்பட்டு கூடி அந்த 2 பேரை இப்போ நிறுத்துகிறாங்க. இவங்க கூடவே இருந்திருக்காங்க. சரி, இந்த 2 பேரில் கூட கர்த்தர் யாரை தேர்ந்தெடுக்க போகிறார் என்பதை குறித்து இந்த 11 சீஷர்களும் இன்னும் அவர்களோடு கூட ஸ்திரீகளும் இயேசுவின் தாயாகிய மரியாளும் இன்னும் நிறைய பேர், மொத்தம் 120 பேர் என்று சொல்லப்படுகிறது. என்ன செய்கிறாங்க? ஒருமனப்பட்டு எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. ஒரே ஜெபம். என்ன ஜெபம்? இந்த பர்சபா எனப்பட்ட இந்த யோசேப்பும் இந்த மத்தியாவும் ஆகிய இந்த 2 பேருக்குள்ள இந்த 11 சீஷர்களோடு கூட சேர்ந்து எங்களோடு கூட சேர்ந்து இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவர் செய்த அத்தனை கிரியைகளையும், அவர் செய்த அதிசயங்களை, அற்புதங்களை, அவர் மரித்து உயிர்த்து நிறைவேற்றின காரியங்களை எல்லாவற்றையும் சாட்சியாக எங்களோடு கூட நிற்பதற்கு இந்த 2 பேரில் நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்க விரும்புகிறீங்க அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க? இந்த ஊழியத்தில், இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக 2 பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணி பிற்பாடு அவங்க 2 பேரையும் ஒரு சீட்டில் 2 சீட்டில் எழுதி என்ன செய்கிறாங்க? போடுறாங்க. அதில் ஒரு சீட்டை எடுக்கிறாங்க. அது யார் பேருக்கு வந்தது? மத்தியாவுக்கு வந்தது. அப்போ என்ன செய்கிறாங்க? மத்தியாவை அப்போஸ்தலருடனே மற்ற 11 அப்போஸ்தலருடனே சேர்த்து கொள்ளப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே ஒரு எலெக்ஷன் மாதிரியும் இது இருக்குது. ஆனால் அதை தேர்ந்தெடுப்பதற்கு தங்களுடைய சுய விருப்பத்தை ஒருத்தர் ஒன்று சொல்லியிருக்கலாம்ல. இப்போ 11 பேர் இருக்காங்க சொல்லி, இப்போ இல்லை இந்த மத்தியாவை எடுத்துக்கலாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் இதை அவங்க செய்யலை. தங்களுடைய சுய விருப்பத்தை இங்கே வெளிப்படுத்த விரும்பலை, தங்களுடைய சுய எண்ணங்களை வெளிப்படுத்த விரும்பலை. அவங்களுக்குள்ளே இப்போ என்ன உண்டானது? ஒரு மனம் உண்டானது. எதில்? இந்த காரியத்தை நம்ம மனுஷீகத்தில் முடிவு பண்ணக்கூடாது. இந்த காரியத்தை தேவனுடைய சமூகத்தில் வைத்து நாம் ஜெபித்து தேவன் என்ன சொல்லுகிறாரோ, தேவன் என்ன காண்பிக்கிறாரோ அதைத்தான் நாம் நிறைவேற்ற வேண்டும். இதே இவங்க 2 பேர் நடுவில் நிறுத்தி இந்த 11 பேர் நீங்கள் யார் யாருக்கு ஓட்டு போடுறீங்களோ போடுங்க அப்படின்னு சொல்லி நிறுத்திருந்தாங்க. 2 குரூப் ஆகிருக்குமா? இல்லை 3 குரூப் கூட ஆகிருக்கும். பேதுரு தலைமையில் ஒரு குரூப்பும், யோவான் தலையில் ஒரு குரூப்பும், யாக்கோபு தலைமையில் ஒரு குரூப்பும். அந்த 11க்குள்ளே பிரிவினைகள் வந்துடும். ஆனால் அந்த பிரிவினைகளுக்கு அவர்கள் இடம் கொடாமல் அவங்க என்ன செய்தாங்க? தேவ சமூகத்தில் தங்களை தாழ்த்தி எல்லாரும் ஒருமனப்பட்டு தேவனிடத்தில் அவர்கள் ஜெபிக்கிறார்கள். அப்போது ஜெபம் என்பது நமக்கு ஜெயத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. அநேக காரியங்களில் இருக்க அந்த சிக்கை அறுத்து பிரச்சனைகளை நீக்கி நமக்கு ஜெயத்தை கொடுக்கக்கூடியது. அந்த ஜெபத்திலே நாம் ஒரு மனதோடு கூட செயல்படணும். வீட்டில் ஒரு பிரச்சனையா? பையன் ஒன்று சொல்கிறான், பொண்ணு ஒன்று சொல்லுது, மருமகன் ஒன்று சொல்கிறான், பேரன் ஒன்று சொல்கிறான், கணவன் ஒன்று சொல்கிறான், மனைவி ஒன்று சொல்கிறான். இப்படி நிறைய விஷயங்கள் வரும் இல்லையா?
அப்போ என்ன செய்யணும்? நாம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்து கர்த்தர் என்ன சொல்றார், அவர் என்ன சொல்றார் அப்படின்னு அவரை நோக்கி பார்க்கும் பொழுது சரியான தீர்வை அவர் கொண்டு வருவார். ஆனால் சில குடும்பங்களில் என்ன, மனைவி ஒன்று சொல்லுவாங்க, புருஷன் ஒன்று சொல்லுவான், அதுக்கு நேர்மாறாக மனைவி சொல்லுவாங்க. பெற்றோர் ஒன்று சொல்லுவாங்க, அதுக்கு நேர்மாறாக பிள்ளைகள் ஒன்று சொல்லுவாங்க. பிள்ளைகள் ஒன்று சொல்லுவாங்க, அதற்கு நேர்மாறாக வேறு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. மாமியார் ஒன்று சொல்லுவாங்க, மருமகள் அதுக்கு நேர்மாறாக ஒன்று சொல்லுவாங்க. இல்லை மருமகள் சொல்லுவாங்க, இவங்க அதற்கு நேர்மாறாக. இப்படி மாம்சத்தில் இப்படி ஒன்றுக்கொன்று ஒவ்வாததாய், ஒட்டாததாய், ஒன்றுக்கொன்று உடன்படாததாய் காணப்படும். ஆகவே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் தேவ சமூகத்திலே நாம் வந்து அமர்ந்து ஒரு மனதோடு கூட அமர்ந்து இந்த காரியத்தில் எங்கள் விருப்பு வெறுப்பெல்லாம் இல்லை, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இப்போ இங்கே என்னாச்சு? அந்த 11 சீஷர்களோடு கூட இன்னும் ஒரு சீஷன் சேர்க்கப்பட வேண்டும். அப்போ என்ன செய்யணும்? நம்ம அங்கே 120 பேர் இருந்தாங்க, 2 பேரை நிறுத்துகிறாங்க. 120 பேரும் சேர்ந்து தான் அந்த 2 பேரை நிறுத்துகிறாங்க. 120 பேரை தேர்ந்தெடுக்கணும்னா தேர்ந்தெடுத்துருக்கலாம், ஆனாலும் அதில் பிரச்சனைகள், சிக்கல்கள் உண்டு. ஆகவே தேவனிடத்தில் அதை ஒப்பு கொடுக்குறாங்க. தேவன் அந்த மத்தியாவை, ஏன்னா அவருக்கு தான் தெரியும், இதில் முழுமையாய் அறிந்து, இயேசுவை முழுமையாக அறிந்து, இயேசுவுக்கு கடைசி வரையிலும் சாட்சியாக இதில் நிற்பவர்கள் யார் என்பதை அவர் அறிந்தபடினாலே அந்த சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அவன் சேர்த்து கொள்ளப்பட்டான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சாட்சியாய், அவன் இயேசுவுக்கு சாட்சியாய் மாறினான் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ ஜெபத்திலே நாம் என்ன கேட்கிறோம் அதை குறித்து நாம் ஒருமனப்பட வேண்டும். ஒருமனப்பட்டு அவருடைய சித்தத்திற்கு, அந்த ஒருமனம் என்பது என்ன, அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நாம் காத்திருக்க வேண்டும். ஒருமனப்பட்டு அந்த காரியத்தை அவருடைய சமூகத்தில் சொல்லிட்டு காத்திருக்கணும். அப்படி காத்திருக்கும் பொழுது அதற்குரிய பலன், அதற்குரிய பதில் உடனே அவர் நமக்கு அனுப்புகிற தேவனாய் இருக்கிறார். உடனே, ரொம்ப காலம்லாம் செல்லாது, உடனே அதை அவர் செய்து கொடுக்கிறவராயிருக்கிறார். நம்ம ஒருமனப்படாததுனால்தான் சில நேரத்தில் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை, அல்லது காரியங்கள் பிந்தி போகிறது, அல்லது நடக்காமலே போய்விடுகிறது, அல்லது கேட்கப்படாமலேயே போய்விடுகிறது. ஒருமனப்பட்டால்தான் நம்முடைய ஜெபமும் கூட கேட்கப்படும். சில நேரத்தில் நமக்கே சில நேரத்தில் ஜெபிக்கக்கூடிய காரியங்கள் உடன்பாடு இருக்காது, மற்றவங்க இல்லை, நம்முடைய மனசுக்கே சில நேரத்தில் ஜெபிங்கன்னு சொன்னால் இது என்ன எப்படி ஜெபம் பண்ண சொல்கிறாங்க, இவங்க என்ன எப்படி ஜெபம் பண்ண சொல்கிறாங்க, இந்த சிஸ்டர் என்ன எப்படி ஜெபம் பண்ணுறாங்க அப்படின்னு நம்முடைய மனசுக்கே சில நேரத்தில், நமக்கும் நம்முடைய மனசுக்குமே என்ன செய்யும், சில நேரத்தில் உடன்பாடு. அப்படி நமக்குள்ளவே அந்த உடன்பாடு இல்லைன்னு சொன்னால் அப்புறம் வேறு ஒரு காரியமும் செய்யவே முடியாது. இருமனம் உள்ளவன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவன் என்று பார்க்கிறோம். அப்போது ஒரே மனசு, அந்த ஒன் மைண்ட், அந்த ஒரு மனம் இன்றைக்கு நமக்கு அதிகம் தேவை. எல்லா இடத்திலும் தேவை. ஜெபத்தில் தேவை, குடும்பம் நடத்துறதுல தேவை, கணவன் மனைவி உறவுக்குள்ளே தேவை, பெற்றோர் பிள்ளைகள் உறவுக்குள்ளே தேவை, மாமியார் மருமகள் உறவுக்குள்ளே தேவை, ஊழியக்காரர் விசுவாசிகள் என்ற அந்த உறவுக்குள்ளே தேவை, வேலை செய்யும் ஸ்தலத்திலும் அந்த ஒரு மனம் தேவை. எங்கெல்லாம் இந்த ஒன் மைண்ட் வேண்டுமோ அங்கெல்லாம் இது இருந்தால்தான் நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். எல்லாவற்றிற்கும் மேலாக நமக்கும் தேவனுக்கும், நமக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும், நமக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன இருக்கணும்? ஒரு மனம் இருக்கணும். ஒரு மனம் இருக்கும். அப்படி ஒரு மனம் இருந்தால்தான் காரியங்கள் ஜெயமாய் முடியும். நம்ம சொல்கிற காரியத்தை சில நேரத்தில் தேவன் கேட்பார். அவர் சொல்கிற காரியத்தை நாம் கேட்டால் சில நேரத்தில் நாம் சொல்கிறதையும் அவர் என்ன செய்வார்? கேட்பார். வசனம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனுடைய சொல் கேட்டு தேவன் ஒரு காரியத்தை செய்தார். யோசுவாவின் காலத்தில் வனாந்தரத்திலே 40 ஆண்டு காலங்கள் அவர்கள் கடந்து வந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் யோசுவாவின் சொல் கேட்டு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தார். அது என்னன்னா, யுத்தம் நடக்கிறது, சத்துருக்களுக்கும் இவர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் யுத்தம் நடக்கிறது.
முடிவடையவில்லை. மாலை இரவு வரப்போகிறது. ஆகவே யோசுவா ஒரு காரியத்தை சொல்லுகிறார். சூரியனை பார்த்து நீ நகராத, அங்கேயே நில்லுன்னு சொல்கிறார். எப்படி கேட்குமா? அது கேட்குமா? ஆனால் தேவன் மேல் இருந்த அந்த விசுவாசத்தினாலே, அந்த நம்பிக்கையினாலே சூரியனுக்கு அவர் கட்டளையிடுறார், நெல்லு, இந்த யுத்தம் முடிகிறவரில் நீ தீவிரித்து போகாது, அப்படியே நில், பகலாகவே இருக்கணும், இரவு வரக்கூடாது, நீ அங்கே நில். அப்படின்னும் பொழுது சூரியன் நின்று விட்டது. சூரியன் நின்று விட்டது. அதை தான் வேதத்தில் எழுத, ஒரு மனுஷனுடைய சொல் கேட்டு அதை சூரியனை நிற்க வைக்க யாரால முடியும்? அதனுடைய ஓட்டத்தில் இருந்து தேவன், அதை சிருஷ்டித்தவரால் தான் முடியும். சூரியனை சிருஷ்டித்தவரால் தான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ சூரியனை கண்ட்ரோல் பண்ணுறவர் நம்முடைய தேவன், ஏனென்றால் அதை அவர் சிருஷ்டித்தவர். அப்போ யோசுவா என்னுடைய மகன் சொல்லிட்டான், தன்னுடைய பிள்ளைகளுக்காக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக அவன் யுத்தம் செய்து கொண்டு இருக்கான். ஆகவே இப்போ வெளிச்சம் வேணும். ஆகவே கர்த்தர் என்ன சொல்லிட்டார், சரி அவன் சொன்னபடி நீ என்ன செய், நின்று விடு என்று சொல்லுகிறார். அது அப்படியே நின்றதான். ஆமே. எப்படி இது நடந்தது? எதனால் இது நடந்தது? தேவன்கிட்ட கேட்கலாமே சொல்கிறார். ஆனால் கர்த்தருக்காகத்தான், கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகத்தான் அவர் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். இப்போ தேவன் உதவி செய்வாரா மாட்டாரா? நாமும் கூட கர்த்தருடைய காரியங்களுக்காக கிரியை செய்யும் பொழுது, கர்த்தருடைய காரியங்களுக்காக உடன்பட்டு நாம் ஜெபிக்கும் பொழுது, நம்முடைய காரியங்களை கர்த்தர் செய்வார். நமக்காக அவர் கிரியை செய்வார். நமக்காக செய்யக்கூடாத காரியம், அதாவது இயற்கைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களையும் கூட அவரோடு கூட ஒன் மைண்டாக இருக்கிற பிள்ளைகளுக்காக அவர் செய்து முடிப்பார். ஆமே. யாரோடு? தேவனோடு கூட நாம் ஒரு மனதோடு கூட நாம் செயல்படும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களையும் கூட நமக்காக தேவன் செய்வார் என்பதற்கு யோசுவாவின் சொல் கேட்டு சூரியன் நின்ற அந்த செயல் அது சாட்சியாக இருக்கிறது. அது சாட்சியாக இருக்கிறது. மற்றவங்க அது எப்படி நடக்கும், அது எப்படி முடியும் அப்படின்லாம் நினைப்பாங்க. ஆனால் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அந்த தேவனால் எல்லாம் கூடணும்னு சொன்னால் நமக்கு விசுவாசத்தோடு அந்த ஒரு மனமும் ரொம்ப முக்கியம். ரெண்டு மனசு இருக்கக்கூடாது. ரெண்டு மனசு இருந்தால் சந்தேகம் உண்டாகும், விசுவாசமே அங்கே இருக்கார். கர்த்தர் இதை செய்வாரா செய்ய மாட்டாரா? கானா ஒரு கல்யாணத்தில் கூட ரசம் குறைந்து போனது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இப்போ இருக்கிற சூழ்நிலை இருந்தால் உடனே ஜூஸ் கடையில் போய் ஜூஸ் வாங்கின்னு வந்துடலாம் இல்லையா? வீட்டில் நம்ம ஜூஸ் போட்டு வச்சுருக்கோம், ஜூஸ் தீர்ந்து போச்சு, ரசனா கலக்கி வச்சுருக்கோன்னு வைங்களேன், தீர்ந்து போச்சு. உடனே என்ன செய்யலாம், நம்ம உடனே ஓடி போய் ரெடிமேடாக மறுபடியும் வாங்கிட்டு வந்து கலக்கலாம். இல்லைன்னா வேறு ரெடிமேடாக என்ன செய்யலாம், வாங்கிட்டு வந்து கொடுத்துடலாம். அன்னைக்கு அப்படி இல்லை. அன்னைக்கு அந்த திருமணத்திற்கென்று விசேஷமாக ஸ்பெஷலாக அதை செய்வாங்க. 1 மாதத்திற்கு முன்பதாகவோ இல்லை 6 மாதத்திற்கு முன்பதாகவோ இல்லை எப்போ என்கேஜ்மெண்ட் ஆச்சோ அதற்கு அந்த நாட்கள்லேருந்து அதை செய்ய ஆரம்பிப்பார்கள். திருமணத்திற்காக மட்டும்தான், வேறு எதற்காகவும் அல்ல. ஸ்பெஷலாக செய்வாங்க அந்த ரசத்தை. இப்போ நம்ம திருமணத்தை கல்யாண ரசம்லாம் இருக்குது இல்லையா, அது புளி ரசம். நம்ம வீட்டில் வைக்கிற ரசத்துக்கும் கல்யாண ரசத்துக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? நாமளும் புளியில் தான் செய்கிறோம், அவங்களும். ஆனால் அதுக்கும் இதுக்கும் டேஸ்ட்டு வித்தியாசம் இருக்கா இல்லையா? நம்ம சொல்லுவோம் இது கல்யாண வீட்டு ரசம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம், கல்யாண வீட்டு சாம்பார் நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். இப்படி சில விஷயங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, கல்யாண வீட்டுதுன்னு. அது பாய் வீட்டு கல்யாண பிரியாணி நல்லா இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொன்றும் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அன்றைக்கி இஸ்ரவேலில் அவங்களுடைய காரியங்கள் அந்த கல்யாணத்தில் அந்த ரொம்ப முக்கியமானது இந்த திராட்சை ரசம், அதை ஸ்பெஷலாக செய்வாங்க. அப்போ அது தீர்ந்துருச்சுன்னு சொன்னால் உடனே மறுபடியும் அதை என்ன செய்ய முடியாது, அதே டேஸ்ட்டில் அதே காரியத்தை கொடுக்க முடியாது, உடனே அதை ஏற்பாடு பண்ண முடியாது. இல்லை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் அது அவ்வளவா அது ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ, கௌரவ குறைவு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை.
குறைஞ்சி போச்சு. இப்போது என்ன செய்யலாம்? அது மரியாள் அம்மாவுக்கு தெரிய வருது. அவங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. தன்னுடைய குமாரனாய், தான் பெற்றெடுத்த குமாரனாய் இருக்கக்கூடிய தேவகுமாரனிடத்தில் சொன்னால் அதற்கு ஏதாவது ஒரு தீர்வு உண்டு என்று சொல்லி அந்த அம்மா என்ன செய்கிறாங்க? ஒரு தீர்வு உண்டு என்று சொல்லி, தான் பிள்ளைன்னு சொல்லலை, அவர் தேவனுடைய குமாரன் என்பதை அவர்கள் தான் பெற்றெடுத்திருந்தாலும் கூட அவர் தேவனுடைய குமாரன் என்பதை அவர்கள் அறிந்திருந்ததினாலே அவங்களுக்கு அந்த விசுவாசம் இருந்தது. இவரிடத்திலே சொன்னால் ஏதாவது தீர்வு உண்டு, பதில் கிடைக்கும். ஆனால் அவர் சொல்கிறாரு, இன்னும் என்னுடைய அந்த வேலை வரலமா அப்படின்னு சொல்கிறார். ஆனாலும் அந்த அம்மாவுக்கு விசுவாசம் இருக்குது. அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்க தெரியுமா? வேலைக்காரில் பார்த்து, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க அப்படின்ட்டு அவங்க போயிட்டாங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு இருந்த அந்த விசுவாசம் சொல்லிட்டு போயிட்டாங்க. வேலைக்காரர்கள் இப்போ இயேசுவனுடைய முகத்தை தான் பார்க்கிறார்கள். வேலைக்காரர்கள் இயேசுவின் முகத்தை பார்க்குறாங்க. இப்போது மரியாள் அம்மாக்குள்ளே இருந்த அந்த விசுவாசம், அவரை அந்த வேலைக்காரர்களுக்குள்ளே இருந்த அந்த விசுவாசமும், எல்லா விசுவாசமும் சேர்ந்து இயேசுவை பார்க்குது. இப்போ எல்லாம் ஒருமனப்படுறாங்களா ஒரே காரியத்தில்? அந்த அம்மா விசுவாசமாக சொல்கிறாங்க, அவர் என்ன சொல்கிறாரு செய்யுங்க. வேலைக்காரெல்லாம் இயேசுவே பார்க்குறாங்க. அந்த அம்மா சொன்னதை அப்படியே அவங்க பார்க்குறாங்க. இப்போ அங்கே ஜபகமெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்களுடைய அந்த சிந்தனையில் ஒருமனப்படுறாங்க. எல்லாம் அந்த வார்த்தையில் ஒருமனப்படுறாங்க, அப்படியே பார்க்குறாங்க. அந்த ஒருமனம் என்ன செய்கிறது? இயேசுவை, இன்னும் என் வேலை வரவில்லை என்று சொன்ன இயேசுவும் கூட அந்த ஒருமனம் இயேசுவுக்குள் அந்த வேலையை கொண்டு வருகிறது. அதுவரையில் அவர் எந்த அதிசயத்தையும் செய்யலை, அற்புதத்தையும் செய்யலை இல்லையா? அதான முதல் அதிசயம், அற்புதம். காரணம் அவர் கல்யாணத்தான் முதல் அதிசயம், அற்புதம். அப்போ பாருங்க, இந்த ஒருமனம் பட்டு நாம் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது செய்யாத காரியத்தையும் கூட அதை செய்ய வைக்கிறது. அதுவரை நடக்காத காரியத்தையும் கூட அதை நடத்தி காட்டுகிறது. அவங்க சொல்லிட்டாங்க, அவர் என்ன சொல்கிறார் அதை செய்யுங்க அப்படின்ட்டு காட்டிட்டு போயிட்டாங்க. அவங்க அப்படியே அந்த வார்த்தைக்கு ஒருமனப்பட்டு அப்படியே நிற்கிறாங்க. அந்த விசுவாச வார்த்தையில் ஒருமனப்பட்டு நிற்கிறாங்க. ஏசு சொல்கிறார், ஜாடிகளை நிரப்புங்க, தண்ணீரால் நிரப்பினார்கள். கொண்டு போய் பந்தி விசாரிப்பாருன்ட்டு கொடுங்க என்றார், கொண்டு போய் கொடுக்கிறார்கள். இப்போ இயேசுவின் வார்த்தையோடு அவர்கள் ஒருமனப்படுகிறார். அங்கே போய் அவங்ககிட்ட கொடுக்கும்போது அவர் நேராக தூக்கிட்டு எங்கே போனார்? குடிச்சு பார்த்துட்டு மாப்பிள்ளை கிட்ட போயிட்டார். போயிட்டு கேட்குறாரு, இவ்வளோ நேரம் இவ்வளோ நல்ல ரசத்தை வச்சு ருசி குறைஞ்சது இவ்வளோ நேரம் கொடுத்துருந்தீங்களே, இந்த ரசத்தை எங்கே ஒழிச்சு வச்சுருந்தீங்கன்னு கேட்குறாரு. எங்கே ஒளிஞ்சிருந்தது? அது எங்கே ஒளிஞ்சிருந்தது? கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தது. அது கிறிஸ்துவுக்குள்ளே அந்த ஆசீர்வாதம் இருந்தது. அந்த கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த அந்த ஆசீர்வாதத்தை, அந்த ருசியை, அந்த மிகுதியான ருசியுள்ள அந்த ரசத்தை, அந்த மிகுதியான ஆசீர்வாதத்தை, ரொம்ப டேஸ்டான ருசியுள்ள எல்லோரும் சந்தோஷப்படக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை வெளிக்கொண்டு வந்தது எது? இவங்க எல்லாம் ஒருமனப்பட்டு இயேசுவை நோக்கினது. மரியாளும் இயேசுவை நோக்க, அந்த வேலைக்காரர்களும் இயேசுவை நோக்க, அவர்கள் எல்லா மனசுலையும் இப்போ ரசம் வேணும். இந்த ரசம் எங்கேருந்து வருது? ஜாடியில் தண்ணி தானே நிறச்சாங்க, தண்ணி தானே நிறச்சாங்க. இப்போ ரசம் எங்கேருந்து வந்தது? ஏசு ஏதாவது கை விட்டு கலக்கி ஏதாவது செய்தாரா? இல்லை, நிரப்புனாங்க, கொண்டு போங்கன்னார், முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த ரசத்தினுடைய அந்த தன்மை அவருக்குள்ளே இருந்து கடந்து வந்தது. அந்த ஆசீர்வாதம் அந்த ஜாடிக்குள்ளே வந்து அந்த ஆசீர்வாதம் இப்போ அந்த மண்டபத்தில், அந்த திருமண விழாவில் இருந்த அத்தனை பேருக்குள்ளும் அது என்னது போய் எல்லாருக்குள்ளும் ஒரு பெரிய சந்தோஷம். முதல்ல அந்த பந்தி விசாரிப்புக்காரனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், அப்புறம் எல்லாருக்கும் அது போகுது. அந்த வேலைக்காரர்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருந்திருக்கும், மரியாளுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருந்திருக்கும். இதை கொடுத்த இயேசுவுக்கும் சந்தோஷம் இருந்திருக்குமா, இருக்காதா? அதனால் தான் வேதத்தில் அதில் எழுதப்பட்டிருக்கிறது முதல் அற்புதம்.
அற்புதம் செய்யாதவரையும் கூட அற்புதம் செய்ய வைக்கக்கூடியது இந்த ஒன் மைண்ட், இந்த ஒரு மனம். அற்புதம் நடக்காத காரியத்தையும் கூட அந்த அற்புதமாய் மாற்றக்கூடியது இந்த ஒன் மைண்ட். நாம் ஒருமனப்பட்டால்தான் பரலோகமே கீழே இறங்கி வந்துடும். பரலோகத்தின் தேவன் கீழே இறங்கி வந்துடுவார். செய்ய முடியாத, செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவரை கூட செய்ய வைத்துற இந்த ஒன் மைண்ட், இந்த ஒரு மனம். என் வேலை இன்னும் வரலன்னு சொன்னவரை செய்ய வச்சுதா இல்லையா? எல்லாம் ஒரே நோக்கத்தோடு பார்க்குறாங்க. எத்தனை வேலைக்காரர் இருந்திருப்பாங்கன்னு தெரியல. எல்லாரும் அவரையே அந்த ஒரே மனம். அவர் என்ன சொல்ல போறார்? ஒரே மனதோடு நோக்கினார்கள். அவர் செய்ய சொன்னதை ஒரே மனதோடு செய்தார்கள். ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய களிப்பு, ஒரு பெரிய மகிழ்ச்சி, சொல்லிக்கிட்டே போகலாம். அது அற்புதமாய் மாறின. இயேசு செய்த முதல் அற்புதமே ஒன் மைண்டில் வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ அந்த ஒரு மனதோடு கூட நாம் செயல்படும் பொழுது, ஜெபத்திலே ஒரு மனதோடு வேண்டுதலில் நாம் செயல்படும் பொழுது, ஒரு மனதோடு இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை ஒரு மனதோடு நாம் செய்யும் பொழுது, அந்த வேலைக்காரங்க யாராவது சொல்லியிருக்கலாம், ஐயா இது அதெல்லாம் அந்த ஜாடியெல்லாம் என்ன எப்படிப்பட்ட ஜாடி தெரியுமா? வெளியில் உள்ளே வரவங்க பாதம் கழுவிட்டு வர்றதுக்காக தண்ணீர் நிறச்சி வைக்கக்கூடிய ஜாடி அது. நம்ம பாத்ரூமில் குளிக்கிறதுக்கு வாளி வச்சுருக்கோம்ல, அந்த வாளியிலேருந்து நம்ம தண்ணி வந்து குடிப்போம், குடிக்க மாட்டோம்ல. அப்படி தான் அங்கே அந்த ஜாடிகள் எல்லாம், வெளியே இருந்த அந்த ஜாடிகள் எல்லாம், இந்த கற்சாடிகள், உள்ளே வரவங்க காலை சுத்திகரித்து கொண்டு வருவதற்காக அதில் தண்ணி நிறச்சி வைப்பாங்க. ஆனால் அந்த ஜாடியை கூட கர்த்தர் பாருங்கள் அதிசயமாக மாற்றிடுறார். ரசத்தை கொடுக்கக்கூடிய ஜாதியாக மாற்றிடுறார். சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஜாடியாய் மாற்றிடுறார். அதுவரை வெறும் தண்ணியை பார்த்த ஜாடி எனக்கு ரசத்தை பார்க்குது. தண்ணீர் அதற்குள்ளவே எப்படி ரசமாக மாறிச்சுன்னு அந்த ஜாடிக்கே தெரியாது இல்லையா? அது வெறும் தண்ணீர் ஜாடி இப்போ ரச ஜாடியாய் மாறிவிட்டது. திராட்சை ரச ஜாடியாய் அது மாறிவிட்டது. அப்படித்தான் தேவனுடைய கிரியைகள் நமக்குள்ளே நிறைவேறுவதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். கற்சாடியையே, தண்ணீர் வைக்கக்கூடிய அந்த கற்சாடியையே ரசம் வைக்கக்கூடிய ஒரு ஜாடியாய் அவர் மாற்றுவார் என்று சொன்னால் நம்மையும் மாற்ற முடியாது அவரால். நம்ம ஒப்பு கொடுக்கணும். அந்த ஜாடியெல்லாம் எதை நிரப்பினாலும் நான் அப்படியே தான் இருப்பேன்னு இருந்தது. தண்ணீர் நிரப்பினாலும் நான் அப்படி தான் இருப்பேன். அது எனக்குள்ளே அதை ரசமாய் மாற்றினாலும் நான் அப்படி தான் இருப்பேன். அது ஒப்பு கொடுத்ததை போல நாமும் கூட ஒன்றும் சொல்லாமல் அவருடைய விருப்பத்திற்கு, அவருடைய சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுத்து ஒரு மனதோடு கூட நாம் அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னார், நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா விதத்திலும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய அந்த சந்தோஷம், சமாதானம் எப்பொழுதும் இருக்கும். அப்போ நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் நாம் செய்ய வேண்டியது ஜெபம். குறிப்பாக நம்முடைய வேண்டுதல், நம்முடைய விண்ணப்பம் ஒருமனப்பட வேண்டும். முதல்ல நம்ம மனசோடு என்ன செய்யணும்? ஒருமனப்படணும். அதுக்கப்புறம் 2 பேர், கணவன் மனைவியா, சகோதர சகோதரிகளா, ஊழியக்காரர் விசுவாசிகளா, இல்லை எப்படியும் நண்பர்களா, யாராக இருந்தாலும் அதில் என்ன செய்யணும்? அவங்க ஒருமனப்படும். முதல்ல நம்ம மனசில் ஒருமனப்படணும். அதுக்கப்புறம் 2 பேர் யாராக இருந்தாலும், இல்லை 4 பேராக இருந்தாலும், 10 பேர் இருந்தாலும், 10,000 பேர் இருந்தாலும், இங்கே 120 பேரும் ஒருமனப்பட்டாங்க இல்லையா? ஒரு சீஷனை தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் அவங்க தேர்ந்தெடுக்கல, தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்து காத்திருந்தாங்க. தேவன் அவர்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா கூட நம்ம பார்க்குறோம், அந்த ஜெபத்தில் அவங்க தரித்திருந்து 2வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் அப்போஸ்தலர் 2:1, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். எதுக்கு இங்கே ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் எதற்காக வந்தாங்க? பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற. எங்கே சொன்னார்? அதை 1வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா? 1வது அதிகாரம் 5வது வசனம். 1வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் பார்க்குறேன். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட
பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்படியே அவர்கள் காத்திருந்தார்கள். அப்படி அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்து காத்திருந்த பொழுது என்ன நடந்தது? பிதாவின் வாக்குத்தத்தம் என்ன? இது எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம்? இந்த வாக்குத்தத்தம் எங்கே? அதை பேதுரு சொல்றார் அவர் பிரசங்கத்தில். அதுக்கப்புறமா என்ன வாக்குத்தத்தம் அது தெரியுமா? யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் அது என்ன? கடைசி நாட்களிலே இது அப்போ அவர் பேதுரு சொல்கிறத பாருங்கள். அந்த 2வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் இருந்து, தீர்க்கதரிசியாகி யோவேலினால் உரைக்கப்பட்டபடி இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்கள் காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன் என்று அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்போது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே ரத்தம் அக்கினி புகைக்கடை அதிசயங்களும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாக மாறும். அப்போது அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார் என்றதானே அந்த வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம்? காத்திருங்கள் என்ன சொன்னார்? உன்னதத்திலிருந்து ஆவி வரும் வரையில் நீங்கள் என்ன செய்யுங்க? காத்திருங்க. அந்த உன்னதத்திலிருந்து இந்த ஆவி, அதாவது ஏற்கனவே தீர்க்கதரிசியின் மூலமாக, யோவேலின் தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல். அப்போது இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக ஜெபத்திலே எப்படி காரியங்கள் நிறைவேறுவதற்காக ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்தார்களோ அதே போல வாக்குத்தத்தமும் கூட நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சபையில், நம்முடைய தேசத்தில், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், நம்முடைய பின் சந்ததியினுடைய வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தங்கள் கூட நிறைவேறுவதற்காக நாம் என்ன செய்யணும்? ஒரு மனதோடு கூட தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். ஒரு மனதோடு கூட தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். காத்திருந்த பொழுது என்ன நடந்தது? அப்போது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேல் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். அப்போது பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக காத்திருந்தார்கள். காத்திருந்தவர்கள் எப்படி காத்திருந்தார்கள்? ஒருமனப்பட்டவர்களாய் காத்து. வேறு எந்த சிந்தனையும் இல்லை அவங்களுக்கு. ஒரே ஒரு சிந்தனை. அது என்ன? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வேண்டும். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தம் எங்களிலே நிறைவேற வேண்டும். இதை அவங்க ஒரே மனதோடு கூட அதையே தியானித்து, அதையே சிந்தித்து, அதையே ஜெபமாக வைத்து அவங்க என்ன செய்தாங்க? காத்திருக்கிறார்கள். காத்திருந்து ஜெபிக்கிறார்கள். ஆவியானவர் இறங்கினார். அப்போ நமக்கும் கூட கொடுக்கப்படக்கூடிய அல்லது கொடுத்திருக்கக்கூடிய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சபையிலே, நம்முடைய தேசத்திலே நிறைவேறணும்னு சொன்னால் அந்த வாக்குத்தத்தங்களை நினச்சி நாம் ஜெபத்தோடும் வேண்டுதலோடும் கூட நம்ம என்ன செய்யணும்? தேவ சமூகத்திலே ஒருமனப்பட்டு வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. அந்த வாக்குத்தத்தத்தை நினச்சி ஜெபித்து ஸ்தோத்தரித்து துதித்து அது நிறைவேற காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருக்கும் பொழுது அது நிறைவேறும். ஆமென், அல்லேலூயா. ஒரே சிந்தனை, ஒரே மனம், ஒரே ஆவி, ஒரே நம்பிக்கை, ஒரே விசுவாசம் என்று இருப்பதை போல ஒன்றான மெய் தேவனாகி அவரை நோக்கி பார்த்து இயேசுவின் நாமத்தில் அவருடைய ஆவியிலே நாம் நிறைந்து அவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற நாம் காத்திருக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். இப்போ அவங்க காத்திருந்தாங்க, அவங்களோட அந்த வாக்குத்தத்தம் முடிஞ்சிருச்சா? இல்லை. அது அப்படியே அந்த வாக்குத்தத்தம்
படர்ந்து 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 அது பெருகிட்டே போயிட்டு இன்னைக்கு உலகமெல்லாம் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் காணப்படுகிறாள்னு சொன்னால், அன்னைக்கு அவங்க ஒரு மனதோடு காத்திருந்ததனுடைய பிரதிபலிப்பு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கூட அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அன்றைக்கு சீஷர்கள் ஒரு மனதோடு காத்திருந்தனால கொடுக்கப்பட்ட அந்த ஆவியானவர் இன்ற வரையிலும் அப்படியே இன்னும் அது போய்கொண்டே இருக்கிற, இன்னும் எத்தனையோ பேர் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் இருக்க. இன்றைக்கி கூட யார் யாரெல்லாம் பெற்றுக்கிட்டாங்கன்னு நம்ம கேட்டு பார்த்தா தெரியும். புதுசாக தினம் தினம் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார். நான் ஒரு நாள் பெற்ற அபிஷேகம், நீங்கள் ஒரு நாள் பெற்றிருக்கீங்க அபிஷேகம். அப்படி ஒவ்வொரு நாளும் அது என்ன ஆகுது, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு டேட் இருக்கும் இல்லையா? ஆனால் ஆரம்பம் எங்கே? ஒருமனப்பட்டு காத்திருந்தார்கள். அந்த ஒருமனப்பட்டு காத்திருந்த பிற்பாடு தான் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. அப்போ அவங்க காத்திருந்து அவங்க பெற்றுக்கிட்டு அவங்க கிரியை செய்து அவங்களெல்லாம் கர்த்தருக்குள்ளே கடந்து போனாலும் கூட அந்த கிரியைகள், அந்த ஆவியானுடைய அந்த கிரியைகள் எதற்காக கொடுக்கப்பட்டதோ அதெல்லாம் இன்றைக்கு வரையிலும் என்ன செய்கிறது? நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் நடக்கும். இன்னும் அவருடைய வருகை மட்டும், கிறிஸ்துவனுடைய வருகை மட்டும் அது நடக்கும். அதுக்கப்புறம் ஆவியானவர் இங்கேருந்து மனவாட்டியோடு கூட கிறிஸ்துவை சந்திக்க கடந்து போய்விடுவார். அதுக்கப்புறம் இங்கே வெறுமையாய்த்தான் இருக்கும். அந்த நாட்களிலே நாம் இங்கே இருக்கக்கூடாது. அந்த நாட்கள் நமக்கு வேண்டவும் வேண்டாம். அது உபத்திரவத்தின் நாட்கள், அது மகா இருண்ட காலங்கள். அந்த காலத்தில் நாம் பூமியிலே இருக்கக்கூடாது. ஆகவே நாம் ஒருமனப்பட்டு நமக்குள்ளே தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்காகவும் நாம் காத்திருக்கணும். விசுவாசத்தோடு காத்திருக்கணும். எத்தனை நாள் ஆனாலும் என்ன செய்யணும்? நாம் காத்துக்கிட்டே இருக்கணும். அதனால் ஒன்றும் நமக்கு குறைவு ஏற்படாது, நிறைவு தான் ஏற்படும். காத்திருக்க நிறைவு தான் ஏற்படுமே ஒழிய குறைவுபடாது. இவங்க காத்திருக்க நிறைவு தான் ஏற்பட்டதை விட குறைவு ஏற்படவில்லை. அந்த நிறைவு கூட எப்படி நிரம்பி 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 வழிய 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 என்றளவும் அது வழிந்து கொண்டே தான் இருக்கிறது. குறைஞ்சி போச்சு அபிஷேகம்? அன்னைக்கு ஆரம்பித்த அந்த அபிஷேகம் குறைஞ்சிடுச்சா? இல்லை. அன்னைக்கு ஆரம்பித்த ஆவியானுடைய கிரியைகள் குறைஞ்சி போச்சா? இல்லை. ஏன்? அது குறையாது. அது தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கிறது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அது குறையாதது, அது பெருகிக்கொண்டே இருக்கும். அந்த ஆசீர்வாதம் ஊறிக்கொண்டே இருக்கும். அது ஊற்றாய் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டே இருக்கும். நாம் கடந்து போனாலும் அவைகள் கடந்து போக நம்முடைய பின் சந்ததி எல்லாம் அது என்ன செய்யும்? செழுமையாக்கி கொண்டே இருக்கும். இதற்கு தேவையானது ஒன்றே ஒன்று, ஒரு மனம். இது இன்றைக்கு நமக்கு வேண்டும். ஆகவே நாம் இன்னைக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த ஒரு மனதை எனக்கு கட்டளையிட்டு தான். முதல்ல என் மனசு முதல்ல எப்படி இருக்கணும்? என் மனசு அது ஒரே மனசாக இருக்கணும். அதில் எப்போவுமே ரெண்டு சிந்தனைகளோ ரெண்டு கிரியைகளோ ரெண்டு எண்ணங்களோ என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. முதல்ல அதுதான் நமக்கு. ஏன்னா நம்முடைய மனசே ரெண்டு மனசா, சில பேர் 4 மனசு கூட இருக்கும். ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொன்றும் பேசுவாங்க. காலையில் ஒன்று பேசுவாங்க, மதியானம் ஒன்று பேசுவாங்க, சாயந்தரம் ஒன்று பேசுவாங்க, ராத்திரிக்கு ஒன்று பேசுவாங்க, அடுத்த நாள் கேட்டால் நானாக பேசணுன்னு சொல்லுவாங்க. அவங்களாவே இருக்க மாட்டாங்க இல்லையா? அதனால தான் சொல்லுவாங்கள்ல, சில பேர் குடிகாரம் பேச்சு பொழுது விடிஞ்சா போச்சுன்னு. ஆனால் எனக்கு குடிக்காமலேயே நிறைய பேர் இப்படி தான் பேசுகிறாங்க. பேசிட்டு இல்லைன்றாங்க. காரணம் அவனுடைய மனசாட்சி துர்புத்தியாய் இருக்கிறது. அப்போது அது நல் மனசாட்சியாய் ஒரே காரியத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு ஒருமனப்பட்டவர்களாய் நாம் காணப்படும். நம்முடைய மனசாட்சி அது நல் மனசாட்சியாக இருக்கணும். துர்மனசாட்சியாய் அது இருக்கக்கூடாது. துர்க்கிரியைகள் அதில் காணப்படும். துன்மார்க்க கிரியைகள், துன்மார்க்க சிந்தனைகள் அதில் இருக்கக்கூடாது. ஆகவே என்னுடைய மனசை முதலாவது, என்னுடைய அந்த மைண்டை, என்னுடைய மனசை என்ன செய்யுங்க? ஒருமுகப்படுத்துங்க. நமக்கே தெரியும் இல்லையா? அது 1 இருக்கா, 2 இருக்கா, 3 இருக்கா, 4 இருக்கா? நமக்கே தெரியுமா தெரியாதா? நல்லா யோசித்து பாருங்களேன். ஒவ்வொரு நேரம் நாமளே வேறு யாரும் நம்மளை தான் நம்முடைய மனசை தான் யோசிக்கணும். அது எப்படி நிலையில்லாமல் அலையுதுன்னு நமக்கே தெரியும். சில நேரத்தில் நம்ம இப்படி செய்யக்கூடாது, இப்படி பேசக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் அதை தான் நம்ம செய்துட்டு பேசிட்டு நிற்போம் இல்லையா? செய்கிறோமா இல்லையா? வேறு எங்கேயும் நம்ம தான் நிதானிக்கணும். அப்போ இன்றைக்கி நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எனக்கு அந்த ஒரே மனதை கொடுங்க.
ஒரே மனதை கொடுங்க. அந்த ஒரே மனதோடு நான் செயல்படணும். எங்கெல்லாம் செயல்படணும்? எனக்குள்ளும் செயல்படணும், உமக்குள்ளும் செயல்படணும், ஆவியிலும் செயல்படணும், ஆத்மாவிலும் செயல்படணும், சரீரத்திலும் செயல்படணும், குடும்பத்திலும் செயல்படணும், சபையிலும் செயல்படணும். ஒரே மனதோடு எல்லா காரியத்திலும் செயல்படுவதற்கு வேண்டியதானே கிருபையை எனக்கு தாரும் என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடியதான் புத்திர சுவிகாரத்தின் ஆவி எங்களுக்கு கொடுத்தவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த உபவாச நாட்களிலே நாங்கள் ஜெயம் பெறுவதற்கும் முழுமையான ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கும் எங்களுக்கு தேவை என்னதென்பதை எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீர். ஒரே மனதோடு கூட நாங்கள் செயல்பட்டால், ஒரே மனதோடு கூட நாங்கள் வேண்டிக் கொண்டால், ஒரே மனதோடு கூட நாங்கள் விசுவாசித்தால், ஒரே மனதோடு கூட நாங்கள் நம்பினால், ஒரே மனதோடு கூட நாங்கள் பேசினால், ஒரே மனதோடு கூட நாங்கள் கிரியை செய்தால், ஒரே மனதோடு கூட நாங்கள் நடந்தால், ஜெபித்தால், ஆராதித்தால், வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டால், எங்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரிக்க முடியும் என்பதை நீர் எங்களுக்கு உணர்த்தி கொடுத்திருக்கிறீர். அதற்காக எங்கள் அன்பின் பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம். பரலோக பிதாவே, எமது குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் நீர் எங்களுக்கு இந்த நேரத்திலும் வெளிப்படுத்தி கொடுத்த இந்த சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எனக்குள்ளும் கூட இந்த ஒரு மனதை கட்டளையிட்டுக் கொடுங்க ஆண்டவரே. என்னுடைய மனம் அது இருமனமாக அல்லது மும்மனமாக அல்லது பலவிதமான மனங்களாக அது காணப்படாதபடிக்கு உமக்குள்ளே அது எப்பொழுதும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரே மனம், அப்படிப்பட்ட மனதை எனக்கும் தாங்க, உமது பிள்ளைகளுக்கும் தாங்க. வீட்டிலும் வெளியிலும் செல்லக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரே உமது நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாக ஜெபத்திலும் வேண்டுதலிலும் வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு காத்திருப்பதிலும் அப்பா நாங்கள் ஒரே மனதோடு கூட செயல்படுவதற்கு வேண்டிய அந்த கிருபைகளை இந்த உபவாச நாளில், இந்த முதலாவது உபவாச நாளில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தந்து, இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும், ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும், இனிமேலும் ஆன்லைனில் பார்க்க போகிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இந்த ஒன்னஸை கொடுத்து, இந்த ஒன் மைண்டை கொடுத்து, இந்த ஒரே மனதை கொடுத்து நீங்கள் பலப்படுத்துங்க. உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களை பலப்படுத்துங்க. உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களை பலப்படுத்துங்க. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு என்று சொல்லும்படியாக எங்கள் சிந்தனை மண்டலங்களை நீர் ஆளுகை செய்வீராக. மைட்டி ரிமாந்தரலபர லெபதூரல பரோ ஷபலபராதிரந்தரலமன ரீகபோதரல பரோஷாதிரந்தர எங்களுடைய சிந்தனை மண்டலத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஆளுகைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய சிந்தனை மண்டலத்தை நீங்கள் ஆளுகை செய்து நடத்துங்க. அதிலே ஒரே மனம், ஒரே மனம், இரு மனம் அல்ல, அல்லது பலவிதமான மனங்களாக அல்ல, பலவிதமான சிந்தனைகளாக அல்ல, அலக்கழிக்கக்கூடிய அந்த சிந்தனைகளாக மனங்களாக அல்ல ஆண்டவரே. ஒரே மனதோடு செயல்படுவதற்காக ஒரே மனதொருமை பற்றி கொண்டு உம்மையே நோக்கி பார்த்து நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு வேண்டிய அந்த கிருபைகளை இந்த நாட்களில் அதிகமாய் எங்களுக்கு தாங்க. அந்த ஒன்னஸை கெடுக்கக்கூடிய, அந்த ஒரு மனதை கெடுக்கக்கூடிய எல்லா சத்ருவின் தீதான கிரியைகள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இந்த உபவாச நாளிலே எங்களை விட்டு, எங்கள் குடும்பங்களை விட்டு, அப்பா குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் விட்டு, சபையை விட்டு, சபையில் உள்ள ஒவ்வொருவரையும் விட்டு பாதாளத்திற்குள்ளே அந்த சத்ருவின் கிரியை கடந்து போக முடியாது நான் கட்டளை கொடுக்கிறேன். ஒரு மனதை கெடுக்கக்கூடிய பொல்லாத சத்ருவின் கிரியைகள் நிர்மூலமாவதாக இந்த உபவாச நாட்களில் ஒரே மனதோடு கூட செயல்படுவதற்கு, ஒரே மனதோடு விசுவாசிப்பதற்கு, ஒரே மனதோடு நம்புவதற்கு, ஒரே மனதோடு வேண்டிக் கொள்வதற்கு, ஒரே மனதோடு ஜெபிப்பதற்கு, ஒரே மனதோடு கூட வாக்குத்தத்தங்களை விசுவாசித்ததை காத்திருந்து பெற்றுக்கொள்வதற்கு, ஒரே மனதோடு செயல்படுவதற்கு வேண்டியதான அந்த கிருபைகளை இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களுக்கு தந்து நடத்தும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க, அப்படிப்பட்ட ஆவியையும் அப்படிப்பட்ட அபிஷேகத்தையும் இந்த நாளிலே எங்களுக்கு உச்சி தருவீராக, எங்களை பலப்படுத்துவீராக. மைத்தேரி மாந்தரலபர ரெபதூரல பராதிரந்தரல மனோதரல பரா ஷபதூரல பராதிரி கபோதரல பரோஷியாதிரந்தரல மனாதிர தேவனே, உங்கள் அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்.
ஒரே மன சிந்தையோடு கூட நாங்கள் உண்மையிலே நிலைத்திருக்க தரித்திருக்க பரலோக பிதாவே உமது குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உமது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களுக்குள்ளே நீர் கிரியை செய்து எங்களை தொடர்ந்து நீர் நடத்தி வரைக்கு நேராக ஆயத்தப்பட எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா, ஒரு கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்த உதவி செய்ய வேண்டுமா, இந்த ஒன்னஸை எல்லாருக்கும் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா. அருமை இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே எங்களை சமர்ப்பணம் செய்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் விதமாய் செய்தபடினாலும் செய்ய போகிறபடினாலும் முறை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாங்கள் துதிக்கிறோம்.